இதே தலைப்பின் கீழ் நாம நிகழ்ச்சி சத்தியம் தொலைக்காட்சி சத்தியம் சாத்தியம் நடத்திருக்கு. நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க. தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த விவகாரத்தை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வழக்கு அதாவது ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழுவுடைய முதற்கட்ட அறிக்கை மட்டும் வெளியானது. அதற்கு பிறகு திருப்தி இல்லைன்னு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை போன பிறகு அங்கே ஒரு விசாரணை சிறப்பு குழு அமைக்கணும் அப்படின்னு அடிப்படையில் விசாரணை சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் 1 மாத காலமாகவும் இன்னும் விசாரிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது. இந்த வழக்குடைய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு நீங்க பாக்குறீங்க சார்? மதுரை ஹைகோர்ட் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட வழக்கில் தமிழக அரசனுடைய நடவடிக்கை சரியாக இல்லை, ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை என்ற கேள்வி அவர்களுக்கு எழுந்தது. ஆமா, அதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அனுப்பிச்சாங்க, ஒரு குழு அனுப்பிச்சாங்க. அதை அமைச்சு அதன்படி விசாரணை தொடங்க இருக்கிறது. உண்மையாவே சொல்ல போனா அந்த விசாரணை குழு எந்த அளவுக்கு விசாரணை நடத்தி இருக்கிறது. சார் இந்த எக்கோ கொஞ்சம் வருது, கொஞ்சம் குறைக்க சொல்றீங்க. எக்கோ ஓகே, எக்கோ வால்யூம் கொஞ்சம் குறைங்க. ஓகே, கொஞ்சம் குறைங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த விசாரணை குழு அறிக்கை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் உண்மையாலுமே எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் மத்த செய்தித்தாள்களையும் மத்த இதுலயும் இந்த அளவுக்கு அறிக்கை வந்திருக்குது அப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே தமிழகத்தின் மிகப்பெரிய ஆட்டி படைக்கக்கூடிய 41 அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பு, அது சம்பந்தப்பட்ட வழக்குகள், அது சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தீவிரம் காட்டிட்டு போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்த குழு எந்த அளவுக்கு விசாரணை பண்ணிருக்கிறாங்க, விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல அரசியல் செய்கிறார் என்று மட்டும் தெரிகிறது. எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்சுவலா அவர் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, இந்த குழு எந்த அளவுக்கு விசாரணை பண்ணிருக்கு, எது உண்மை நியாயம் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கிட்னி ராக்கெட்ல இடைத்தரகர்களா இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் நிறைய லாபத்தை பாத்துறானுங்க. ரெண்டாவது மருத்துவமனைகள்லாம் கார்பரேட் மருத்துவமனை ஆன பிறகு அது கொள்ளை லாபம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவமனையா மாறுது அப்படிங்கிறது தெரியணும். உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கும் என்றால், பாதிக்கப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட கிட்னி இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், வறுமை கோட்டிருக்கிறவர்கள், கந்து வெட்டியிலே சிக்கி கவலைப்படுகின்ற மக்களுக்கு நிவாரணம் என்ன கொடுத்திருக்கிறது, அதற்கு ஒரு குழு அமையுங்கள். நிவாரணம் கொடுப்பதற்காக இப்படி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுங்கிற மாதிரி இன்டர்நேஷனலி ஒரு காப்ஸ் சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு. அதாவது இந்த மாதிரி உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு ஒரு அளவில் ஒரு குழு இருக்குது. அது அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குழு அமைங்கள், அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுங்கள், அவங்களுடைய கஷ்டத்தை போக்குங்கள், அவங்களுடைய கந்து வட்டியிலிருந்து அவங்களை விடுவியுங்கள், அவங்களுடைய துக்கத்தை துடையுங்கள் என்பதற்கே உடனடியாக ஒரு அரசாங்கம் ஒரு இமிடியட்டா போர்க்கால அடிப்படையில செஞ்சோம்னா மக்களுக்கு அது நல்லதா போயிடும். அது அரசியல். ஆனா இவர் பண்ணக்கூடிய இந்த அரசியல் உண்மை அரசியலுக்கு அரசியல் செய்கிறார். அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. நிவாரணம் அது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கணும் நீங்க சொல்றீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே சமயத்துல விசாரணை குழு அமைத்து 1 மாதம் ஆகுது இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாமதமாக நீதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இழக்கப்படக்கூடிய அநீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு 1 மாத காலமாகியும் இன்னும் விசாரணை தொடங்கல அப்படின் போது தமிழக அரசுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அந்த அடிப்படையில ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. அவர் அரசியல் சார்ந்து வைக்கிறாரு, அரசியல் சார்ந்து வைக்கல, அதுக்குள்ள நம்ம போகாம அந்த கேள்விங்கிறது பொதுவா இருக்கதானே செய்யுது. கண்டிப்பா சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க, அந்த விசாரணை குழு விசாரணை தொடங்கிட்டு இருக்குது. அங்க என்ன சிக்கல் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்த அளவுக்கு விசாரணை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மையாலுமே எனக்கு தெரியல. ரெண்டாவது பத்திரிகையிலும் பெருசா வெளியே வரல. ஆனா கண்டிப்பாக விசாரணை ஆரம்பிச்சிருப்பாங்க, அது நடந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும். இதுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு 41 பேர் மரணம் ரொம்ப பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால தமிழக அரசு நிதானமா செயல்படுது, அது தமிழக அரசு மெத்தன போக்கு இருக்கிறது அப்படிங்கறத சொல்ல வரல. பட் இருந்தாலும் அது என்ன, இப்ப நம்ம விவாதம் நடத்துறோம், கண்டிப்பாக நாளைக்கு இது பதில் வந்துடும். இது சம்பந்தமா என்ன விசாரணை குழு பண்ணி இருக்கிறோம், இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்க, கண்டிப்பாக எல்லா செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் கண்டிப்பா வரத்தான் போகுது. அப்ப இது என்னன்னா, ரெண்டாவது ஒன்று விஷயம் இருக்கு. இந்த இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த இந்த கிட்னி
திருட்டுன்னு சொல்றது, ரெண்டாவது கிட்னி ராக்கெட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து இன்று நேத்து நடந்தது இல்லைங்க. ஈவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராயப்பட வேண்டியதா இருக்குது. ரெண்டாவது, இந்த பள்ளிப்பாளையத்திலையும் குமாரபாளையத்திலையும் மற்றக்கூடிய நாமக்கல் ஏரியாலையும் கிட்னி கொடுத்தவங்களால இன்னைக்கு நேத்து கொடுத்தவங்க இல்ல, கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்பாடி கொடுத்தவர்கள். அதிலெல்லாம் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டவர்கள், அதிலே அவர்களுக்கு வந்து அவர்களை சூறையாடப்பட்டவர்கள், அவர்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த விசாரணை குழுவில் எடுத்துக்குது. அதனால விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நீதியை அரசு வெளியே கொண்டு வரும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. சரி, பேசுவோம் சார். பூபதிஜான் சார், கிட்னி முறைகேடு அப்படின்னு வரும்போது, கிட்னி கொடுக்க முன்வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க, கிட்னி தேவைப்படுறவங்க இருக்காங்க, கிட்னி கொடுக்குறவங்க இருக்காங்க அப்படின் போது, ஒரு மருத்துவமனை தரப்புல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு சார்? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா, கிட்னி தேவைப்படுறவங்க இருக்காங்க, கிட்னி கொடுக்குறவங்க இருக்காங்க, ஒரு ஓகே 2 பேர் இருக்காங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் சிகிச்சைகள்லாம் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு மருத்துவமனை சார்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்கு சார்? இந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே தமிழ்நாட்டுல வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா நடந்துச்சுங்க சார். ஆனா இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு, அதாவது ஒன்றிய அரசு உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை சட்டம் கொண்டு வந்துச்சு. அது 2014க்கு வந்து அது அமல்படுத்தப்பட்டது, அது ஃபோர்ஸ் ஆச்சு. அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நடக்கவே கிடையாது. ரொம்ப 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 தமிழ்நாட்டுல குறைஞ்சிருச்சு. ஈவன் வடநாட்டுல பாம்பே, மத்த குஜராத், மத்திய பிரதேசம் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப அளவுல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை நான் சொல்ல வர்றேன் சார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கிட்னி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழகம் வந்து கடந்த 7 வருடமாக முதல் பரிசை தட்டி செல்லுகிறது. அது 2. உலகத்திலேயே சரிங்க, மத்த இந்தியாவிலேயே சரி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தமிழ்நாடு முன்னிலை சார். அது 3. குறிப்பா வந்து சார், இருதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில தமிழகம் முன்னிலை. இது 4. இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு காரணத்துக்காக சொல்றேன் சார். இப்ப வந்து இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படின்னா, சென்ட்ரல்ல ஒரு தமிழ்நாட்டுல சென்ட்ரல் லெவல்ல ஒரு கமிட்டி இருக்கு. அதுல வந்து டிஎம்இ, டிஎம்எஸ், எம்எம்சி வச்சு அது கேஎம்சில கூடுது. எவரி வெள்ளிக்கிழமை அது கூடும். ஒண்ணு. அந்த கமிட்டி என்ன பண்ணது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் கிட்னி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நாங்க பண்றோம் அப்படின்னு அப்ளை பண்றாங்களோ அந்தந்த மருத்துவமனைக்கு லைசன்ஸ் கொடுக்கும். 2வது, அந்த லைசன்ஸ் கொடுக்கிற மருத்துவமனை எல்லா பொறுப்பு ஏத்துக்கணும். அது 3வது. அப்ப அந்த மருத்துவமனை என்ன பண்ணுது, அது வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் கொடுத்து பர்மிஷன் வாங்கி வச்சுக்கணும். நாங்க இந்த ஆபரேஷன் நாங்க பண்றோம் அப்படின்னு பர்மிஷன் வாங்கி வச்ச பிறகு கிட்னி வந்து ஒருத்தர் வந்து வாங்குறாரு, ஒருத்தர் கொடுக்கறாரு. கொடுக்கும் போது என்ன பண்றது, இந்த கொடுக்கறதுல 2 வகை. ஒண்ணு ரிலேட்டிவ் டோனார், அதாவது சொந்தக்காரங்க, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்னி கொடுக்கலாம். ஆனா இந்த கிட்னி ஆபரேஷன் பெண்டிங்கிறவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அவர் எப்படியாவது உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல ரத்த சம்பந்தப்பட்ட உறவு இல்லாதவங்க வேற யாராவது நண்பர்களோ, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ட்விஸ்டே. நண்பர்கள் இல்லைன்னா அவர்கள் மேல் இறக்கப்பட்டு வருகிறவர்கள் அன்பின் அடிப்படையில உதவி செய்கிறோம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் அந்த கிட்னி கொடுக்க வரணும். அப்படி வருபவர்களிருந்து கிட்னி எடுக்கிறாங்க. அந்த அவங்க டோனரா எடுத்துக்கிறாங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க சம்பந்தப்பட்ட ஆதாரு, பேன் கார்டு, அட்ரஸ், அவங்களுடைய பிளட் ரிப்போர்ட், அவங்களுடைய எல்லா விதமான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் சார். எல்லாம் கொடுத்து அது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து எல்லாம் பார்க்கும். பார்த்துட்டு பரிசீலனை பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்க பண்ணுங்க, அந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி, சென்னையில் இருக்கக்கூடிய ஆத்தரைசேஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சிடும். இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா சார், இப்ப கிட்னி கொடுக்கறாங்க, வாங்குறவர் சொல்றாரு இவரு என்னுடைய உறவினர் இல்லைங்க, என்னுடைய நண்பரு, எங்க நண்பர் கிட்னி கொடுக்கறாங்க அப்படின்னாங்க. அப்ப இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது, இவன் நண்பனா இல்லை வேற உண்மையாலுமே புரோக்கர் மூலம் வந்திருக்காங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியாது சார். இட்ஸ் ஒன்லி a ட்ரஸ்ட் தான் சார், ஒரு உண்மைத்தன்மை. இதுல ஏதாவது சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கங்க, இல்ல இவங்க வந்து நட்பின் அடிப்படையில உதவி செய்கிறோம் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இவர் கிட்னி கொடுக்க வரல,
இவர் காசுக்காகவும் ஒரு ட்ரேடுக்காக வியாபாரத்துக்காக வந்திருக்குன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா மருத்துவமனை வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் ஒண்ணு. இல்ல அங்க இருக்கக்கூடிய கமிட்டி, அந்த கவர்மெண்டோட கமிட்டி, ஹையர் கமிட்டி கிட்ட சொன்ன பிறகு அந்த கமிட்டி என்ன பண்ணுது, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த ஆதார் கார்டுல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது தவறுகள் தப்புகள் இருக்குன்னா உடனே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அந்த போலீஸ் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்றது, அதுவும் இருக்கலாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து அந்த கமிட்டிக்கு கொடுக்கும். கமிட்டிக்கு கொடுத்த பிறகுதான் அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. இந்த திருட்டு எப்படி நடக்குதுன்னா சார், சிக்கல் நடக்குதுன்னா ரத்த உறவுலாம் அந்த அளவுக்கு நடக்கிறது இல்ல சார். இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவு இல்லாத நட்பின் அடிப்படையில உதவி செய்கிறோம் என்ற இரக்கத்தின் அடிப்படையில வர்றாங்க பாருங்க, அவங்க கிட்டதான் இந்த புரோக்கர் விளையாடுறான் சார். இந்த புரோக்கருங்க விளையாண்டுதான் சில மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப ரவீந்திரநாத் சார் சொன்ன மாதிரி உங்க கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்னி எடுத்துட்டு அது தேவைப்படுறவங்களும் விற்கிறாங்க, இது கிட்னி திருட்டு அப்படின்றாங்க. இந்த மாதிரி தவறுகள் நடக்குது இல்லையா சார்? நான் ஒண்ணு சொல்றேன், இதுல ஒரு கருத்து சொல்றேன் சார். இப்ப வந்து முன்னாடி எல்லாம் 10 வருடத்திற்கு 15 வருடத்திற்கு முன்பாக கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பெரிய லெவல்ல டெவலப் ஆகல சார். ஒவ்வொரு தனித்தனி மருத்துவமனை சிறு மருத்துவர்களே அவங்க மருத்துவமனையை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்து கிட்னி ஆபரேஷன் சில மருத்துவமனைகள் நடக்கும். சரி, இப்ப கடந்த காலமாக மருத்துவமனைகள் கார்பரேட் மயமாக்கப்பட்டு விட்டது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கிட்னி ஆபரேஷன்ங்கிறது சாதாரண மருத்துவமனை எல்லாம் பண்ண முடியல, ஏன்னா அந்த செலவுகள் எல்லாம் அதிகம், அதுல சிக்கல் எல்லாம் இருக்குது. அதனால மருத்துவமனை கார்பரேட் மருத்துவமனை ஆன பிறகு அந்த கார்பரேட்டில் மருத்துவர்கள் கூலி ஆட்களாக லேபரா தான் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. இப்பெல்லாம் இப்பவே வந்து 30,000 20,000க்கு எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் வரிசையில நிக்கிறாங்க சார், வேலை கிடைக்கல. அவங்க வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யாமல் அதை விட்டு விட்டு பிபிஓலையும் ஈவன் வந்து சொமோட்டோ எல்லாம் போயிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இதுல வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருக்குது. ஆக அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஆக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த லாப நோக்கத்தை சம்பாதிக்கக்கூடிய மருத்துவமனைகள் கார்பரேட் கையில போயிடுச்சு. கார்பரேட் கையில போனதுனால அந்த கார்பரேட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து என்ன பண்றாங்க, இதை நிர்ணயிக்கிறாங்க. ஆபரேஷன் செய்யக்கூடிய மருத்துவர்கள் என்ன நிலைமையாச்சுன்னா, டாக்டர் இன்னைக்கு 2 கேஸ் ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து நோயாளிகளுடைய தகவலோ, யாரு எங்க இருந்து வர்றாங்க, கிட்னி வாங்குறவ யாரு, கொடுக்கிறவர் யாரு, அவங்களுடைய தகவல் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது சார். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல அவங்க வருவாங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்க, அவங்க போயிருவாங்க வேலைக்கு போன மாதிரி. ஆக இந்த கிட்னி திருட்டு இந்த மாதிரி நடப்பதற்கான காரணங்கள் மருத்துவமனை வந்து கார்பரேட் மயமாக்கப்பட்டதுனாலும் மருத்துவமனையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கார்பரேட் முதலாளர் லாப நோக்கம் சம்பந்தப்பட்ட சிந்தனைக்கு போனதற்கு ஒரு முக்கிய அடிப்படையான காரணம். இதே வந்து நான் ஒரு மருத்துவர் இருக்கிறேன், எனக்கு ஒரு 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஒரு சின்ன 20 பெட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன், நானே ஃபெசிலிட்டி வச்சு பண்ணிருந்தேன்னா நான் வந்து என்னுடைய இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து உறவு இருக்கும், அதுல சம்பந்தம் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இந்த அதாவது நவீனமயமாக்கப்பட்டதுனாலையும் கார்பரேட் மயமாக்கப்பட்டதுனாலையும் இந்த திருட்டுகள் எல்லாம் அதிகமா நடக்குதுன்னு சொல்ல வர்றேன். ஒண்ணு, ரவீந்திரநாத் சொன்னாரு, அவரு வந்து இந்த ஒரே ஒரு கருத்துல இருந்து நான் மாறுபடுறேன் சார். என்னன்னா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க, எல்லா துறையிலும் சேர்ந்த ஒரு மருத்துவமனை. அதுல ஒரு மருத்துவமனையில நியூராலஜி டிபார்ட்மெண்ட், இந்த அறுவை சிகிச்சையில ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் தடை செய்யணும். ஒட்டுமொத்த மருத்துவமனையை தடை செய்வது நியாயமற்றது. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு சார் எங்க இதுல. அப்படி நாம ஒதுக்க முடியுமா சார்? இப்போ கிட்னி முறைகேடு இல்ல கிட்னி திருட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நடக்குது அப்படின்னா அந்த துறையை மட்டுமே முடக்குறது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு தீர்வா இல்ல? அது அந்த மருத்துவமனைக்கு அது பெரிய இழப்பா இருக்குமா சார்? ஒண்ணு பண்ணணும், நம்மளுடைய அல்டிமேட் என்னது இருக்குங்களா, ஒரு மருத்துவமனை என்பது பல்வேறுபட்ட நோயாளிகள் வந்து குணமாக்கக்கூடிய ஒரு இடம் சார். ஆமா, இது வந்து ஒரு பொருள் செய்யக்கூடிய இடம் இல்ல, அதாவது ஒரு சேர் செய்யக்கூடிய இடமோ இல்ல ஒரு பீரோ செய்யக்கூடிய இடமோ அல்ல. இது பல்வேறுபட்ட நோயாளி சார். இருதய நோயாளி ஒருத்தர் வர்றான் பக்கத்துல, ஒரு மருத்துவமனையை மூடிட்டீங்க, அவன் ஹார்ட் அட்டாக் ஆயிருச்சு, நேரா மருத்துவமனையை மூடிட்டான்னா அவன் அடுத்த மருத்துவமனைக்கு போறதுக்கு 10-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அதுக்குள்ள போய் இறந்துட்டானா அந்த உயிருக்கு யார் சார் உத்தரவாதம்? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தவறுக்கு நியாயம் சொல்லவில்லை,
நான் தவறுக்கு நியாயம் கற்பிக்கவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு பல்நோக்கு மருத்துவமனையிலே எல்லா துறைகளும் இருக்கும் போது இது ஒரு துறை, அவ்வளவுதான். அந்த துறையில் தவறுகள் இருந்தால் அந்த துறையை மூடுங்க, இல்ல அந்த துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நீங்க ஆக்ஷன்ஸ் எடுங்க. அதற்காக ஒட்டுமொத்த மருத்துவமனையை காலி செய்வது என்பது அது அறம் அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சாலை இருக்கு சார், சாலையில மக்கள் போயிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு குழி இருக்குது, குழிய மூடல. அந்த குழிய மூடுறதுனால ரோட்டையே மூடிட்டா அங்க செல்லக்கூடிய டெய்லியும் போயிட்டு வரக்கூடியவர்கள் எந்த ரோட்டை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அந்த பல்நோக்கு மருத்துவத்துல எந்த துறை பாதிக்க பிரச்சனை இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா இட் இஸ் a multi dimension approach சார், அப்படித்தான் நம்ம பார்க்கணும். சரி சார், பேசுவோம்.